Tamil high speed 120 words per minute, February 2018. Code number of question paper 294. Second paper. Get ready. Start. மாநில சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கைகளின் மீது ஓர் உறுப்பினர் பேசியதாவது: மாண்புமிகு தலைவர் அவர்களே, விவசாய மானிய கோரிக்கையின் மீது சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். விவசாயத்திற்கு சலுகைகள் இன்னும் 2 மடங்கு அதிகரிக்கப்பட்டாலும் பரவாயில்லை என்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் 70% மக்கள் விவசாயிகளாக இருக்கிறார்கள் என்று அநேக உறுப்பினர்கள் சொன்னார்கள். அது உண்மைதான். ஒவ்வொரு மாவட்டத்திலும் விவசாய முறை ஒவ்வொரு விதமாக இருக்கும். தஞ்சாவூர் மாவட்டத்தில் அநேகமாக முழுவதும் நஞ்சை விவசாயமாக இருக்கும். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் விவசாயம் அநேகமாக கிணற்று தண்ணீர் மூலமாகத்தான் நடக்கிறது. சாதாரணமாக ஒரு கிணறு வெட்டுவதனால் 50 முதல் 100 அடி வரை தோண்டியாக வேண்டும். அப்போதுதான் தண்ணீர் கிடைக்கும். அதுவும் என்னுடைய தொகுதியான உடுமலைப்பேட்டையில் 90% விவசாயிகள் கிணற்று தண்ணீரையே நம்பி இருக்கிறார்கள். அதனால் அந்த தாலுகாவில் மின்சார விநியோகத்தை இப்போது இருப்பதை விட 4 பங்கு அதிகமாக விஸ்தரிப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டுமென்று கேட்டுக்கொள்ளுகிறேன். அடுத்து எனக்கு முன்பு பேசிய மாண்புமிகு உறுப்பினர் சொன்னபடி விவசாயிகளுக்கு டிராக்டர்கள் கடனாக கொடுக்கப்பட்டு வருகிறது. ஆனால் 50 ஏக்கர் 100 ஏக்கர் வைத்து கொண்டுள்ள பெரிய நிலக்காரர்களால் தான் அவற்றை கடனில் வாங்கி உபயோகப்படுத்த முடியும். காரணம், அதற்காக வாங்கப்படுகின்ற வரி மிக அதிகமாக இருக்கிறது. 10 ஏக்கர் 15 ஏக்கர் உடைய சிறிய விவசாயிகளுக்கும் கூட டிராக்டர்கள் பயன்பட வேண்டுமானால் அதற்காக விதிக்கப்பட்டுள்ள கட்டண தொகையினை குறைக்க வேண்டும். குறைந்த செலவில் கொடுக்கக்கூடிய சிறு டிராக்டர்களை அரசு போதுமான அளவில் வெளிநாடுகளிலிருந்து பெற்று விவசாயிகளுக்கு கொடுத்து உதவ வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். அப்போதுதான் விவசாயம் இன்னும் முன்னேற்றம் அடையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து அநேக வருஷங்களாக எங்கள் உடுமலைப்பேட்டை தாலுகா பஞ்சத்தால் பீடிக்கப்பட்டிருந்தது. பத்திரிகைகளிலும் சட்டசபையிலும் அப்போது ஒரே கூக்குரலாகத்தான் இருந்தது. இப்போது 100 அடி ஆழத்தில்தான் கிணறுகளில் தண்ணீர் கிடைக்கிறது. அங்குள்ள குடியானவர்கள் கஷ்டத்தை உணர்ந்து அரசும் கிணறு வெட்ட மானியம், தக்காவின் கடன் முதலியன கொடுத்து உதவியது. ஆனால் கூட்டு பட்டாதாரர்களுக்கு கடன் வாங்குவது கஷ்டமாக இருக்கிறது. நிலத்தை அடமானம் வைத்து பணம் வாங்குவதாய் இருந்தால் சப் ரெஜிஸ்ட்ராரிடமிருந்து வில்லங்க சாட்சி பத்திரம் வாங்கி கொடுத்தால் பணம் வாங்கிவிடலாம். அப்படி அரசும் பணம் கொடுப்பதாய் இருந்தால் வில்லங்க சாட்சி பத்திரம் வாங்கி கொடுத்தால் போதும், பணம் கொடுத்து விடலாம் என்பதற்காக ஏற்பாடு செய்தால் நலமாக இருக்கும். இப்படி செய்ய வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக ஒவ்வொரு பிற்காவிலும் ஒரு கால்நடை மருத்துவமனையை ஏற்படுத்த வேண்டும். ஊரில் உள்ளவர்கள் கட்டிடம் கட்டி கொடுக்க முன் வந்தால் அங்கே மருத்துவமனையையும் ஒரு மருத்துவரையும் ஏற்பாடு செய்தால் நலமாக இருக்கும். இப்போது மருத்துவர்கள் இல்லாததால் கால்நடைகளுக்கு நோய் வந்தால் அதிக கஷ்டம் ஏற்படுகிறது. கால்நடை மருத்துவமனையை ஏற்படுத்தி மருத்துவரையும் ஒவ்வொரு பிற்காவிலும் போட்டுவிட்டால் கால்நடைகள் நல்ல முறையில் அபிவிருத்தி அடையும். அடுத்தபடியாக பயிர் செய்வதற்கு விவசாய கருவிகள் மிகவும் அவசியம். அவற்றின் விலை ஏறிக்கொண்டே போகிறது. விவசாயத்திற்கு வேண்டிய கருவிகளை விவசாயிகளுக்கு குறைந்த விலையில் கிடைக்கும்படி ஏற்பாடு செய்து கொடுத்தால் அவர்களுக்கு உதவியாக இருக்கும். உணவு பொருள்களின் விலைவாசியை குறைப்பதற்கும் இது உதவியாக இருக்கும். கடைசியாக கிராம பொருளாதாரம் சீர்பட வேண்டுமானால் சிறு குடிசை தொழில்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதற்கு வேண்டிய சலுகைகளை அளிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும். அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களை அந்த கிராமங்களிலேயே உற்பத்தி செய்வதற்கு அரசு
வசதி செய்து கொடுக்க வேண்டுமென்று கேட்டுக்கொண்டு முடித்து கொள்கிறேன். ஸ்டாப்.